Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு நற்செய்தியை நம்முடைய சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொள்வோம். யூகே, யுனைடெட் கிங்டம், இந்த நாட்டினுடைய பிரதமராக டோனி பிளேயர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி நம்முடைய திருத்தந்தை ஜான் பால் II அவரை சந்திக்க வருகிறார். இன்னும் அந்த பதவியை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். எனவே அவர் திருத்தந்தையை சந்திக்க வருகிறார். திருத்தந்தையோடு அவர் உரையாடுகிறார். அவர் அப்போது கத்தோலிக்க கிறிஸ்தவர் அல்ல. தன்னுடைய அந்த உரையாடலின் போது, திருத்தந்தையோடு உரையாடி கொண்டிருக்கிற போது பல்வேறு காரியங்களை திருத்தந்தையும் அவரும் பேசுகிறார்கள். அந்த உரையாடலின் போது திருத்தந்தை ஒரு கேள்வி கேட்கிறார். அது தன்னை மிகவும் பாதித்தது என்று அவர் பின்பாக சொல்லுகிறார். அவர் பதவியேற்ற பின்பு பல ஆண்டுகள் கழித்து இந்த திருத்தந்தை கேட்ட அந்த ஒரு கேள்வி என்னை மிகவும் பாதித்தது என்று சொல்லுகிறார். என்ன கேள்வி கேட்டார் என்றால், பல்வேறு காரியங்களை பேசிக்கொண்டு வந்த திருத்தந்தை இந்த டோனி பிளேயரை பார்த்து கேட்கிறார், நீங்கள் ஜெபிப்பீர்களா? ஜெபிக்கிற பழக்கம் உங்களுக்கு உண்டா? சற்று தடுமாறி போன அவர் அது பின்பாக அவர் என்ன பதில் சொன்னார் என்று சொல்லவில்லை. அவர் பின்பாக சில ஆண்டுகள் கழித்து தன்னுடைய அந்த பதவிக்காலம் முடிந்த பின்பு அவர் சொல்லுகிறார், அந்த திருத்தந்தை சொன்ன அந்த ஒரு வாக்கியம் என்னை வாழ்க்கையில் ரொம்ப பாதித்தது. அதன் பின்பாக நான் ஜெபிக்க துவங்கினேன். அப்படி ஜெபித்த போது என்னுடைய பதவி காலத்தில் நான் சந்தித்த என்னுடைய குழப்பங்கள் மத்தியில் அந்த ஜெபம் எனக்கு அமைதியை கொடுத்தது. பல்வேறு விமர்சனங்கள் மத்தியில் எனக்கு ஒரு தெளிவை தந்தது. பல்வேறு துன்பங்கள் மத்தியில் எனக்கு அது ஒரு வலிமையை தந்தது என்று ஜெபத்தின் வல்லமையை அவர் தன்னுடைய பதவி காலம் முடிந்து அவர் சொன்னார் என்று ஒரு குறிப்பிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நாம் இப்படியாக வாசித்தோம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்கள் பார்த்து, நீங்கள் ஜெபிக்கிற போது இப்படியாக ஜெபியுங்கள். நீங்கள் ஜெபிக்கிற போது பிற இனத்தாரை போல நீங்கள் பிதற்ற வேண்டாம். அவர்கள் அதிகமான வார்த்தைகளை சொல்வதனால் தங்களுடைய தேவைகள் நிறைவேற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படி கிடையாது. நீங்கள் ஜெபிக்கிற போது இவ்வாறு ஜெபியுங்கள் என்று நாம் அவ்வப்போது சொல்லக்கூடிய அந்த விண்ணுலகில் இருக்கிற தந்தையை இந்த ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கிறார். இதான் இன்னைக்கு நற்செய்தி. இதை நான் ஒரு 3 பகுதிகளாக எடுத்துக்கொள்கிறேன். முதல் பகுதி என்னவென்றால், ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இறைவேண்டல் செய்யும் பொழுது. இதில் மறைமுகமாக இயேசு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், இறைவேண்டல் செய்யணும், ஜெபிக்கணும். நீங்கள் இறைவேண்டல் செய்கிற போது நீங்கள் இப்படி ஜெபியுங்க அப்படின்னு சொல்றார். எப்படி ஜெபிக்கணும் என்பது பின்னாடி சொல்றாரு. ஆனால் இறைவேண்டல் செய்யணும், ஜெபிக்கணும் என்று முதல் செய்தியை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு கொடுக்கிறார். பிரியமான, ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம். நான் ஏன் ஜெபிக்கணும்? யார பதில்? நாம் ஏன் ஜெபிக்கணும்? எதற்காக ஜெபிக்க வேண்டும்? நாங்கள் ஜெபிச்சாதானே சொல்கிறதுக்கு பதில். நாங்கள் தான் ஜெபிக்கதே இல்லை, எங்களை பார்த்து கேள்வி கேட்டிருந்தா அப்படின்ட்டீங்களா? ஏன் ஜெபிக்க வேண்டும்? இது தெரியாமே நாம் ஜெபம் பண்ணிருக்கிறோம். கடவுள் நம்மை வழி நடத்தணும். ஓகே, போன ஞாயிற்றுக்கிழமை இங்கே ஒரு அம்மா இருந்துச்சு இல்லையா? அது நல்ல பதில் சொல்லிட்டேன். நாங்கள் போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு அம்மா. ஓகே, பிரியமானவர்களே, நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும்? இப்படியாக நிறைய காரியங்கள் சொல்லப்படுகின்றன. ஒரு சில காரியங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். The Christian without prayer is like a body without
breath. அதாவது ஒரு கிறிஸ்தவன் ஜெபம் செய்யவில்லை என்றால் அவன் எப்படிப்பட்டவனுக்கு சமம் என்றால், யாருக்கு சமம் என்றால், உடல் இருக்கிறது ஆனால் உயிர் மூச்சு இல்லை. உயிர் மூச்சு இல்லாத உடல் என்னவென்று நாம் கூப்பிடுகிறோம்? செத்து போன பிணம். ஒரு கிறிஸ்தவன் ஜெபிக்கவில்லை என்றால், அவனுடைய வாழ்க்கையில ஜெபம் செய்யவில்லை என்றால், ஜெபம் அவனுடைய வாழ்க்கையை நடத்தவில்லை என்றால் உயிரற்றவனுக்கு சமம் என்று சொல்லப்படுகிறது. ஏன் ஜெபிக்கணும்? நம்முடைய ஜெபம் இது ஒரு ஆப்ஷன் அல்ல, இது ஒரு விருப்பம். எனக்கு விருப்பம் தான் ஜெபம் பண்ணுவேன் அல்ல. இட் இஸ் நாட் ஆப்ஷன், இட் இஸ் ஆக்சிஜன். இது நமக்கு ஒரு ஆக்சிஜன் போல, நமக்கு உயிர் மூச்சை போல. எப்படி நம்முடைய உடலுக்கு ஒரு காற்று மிக மிக அவசியமானதோ அதுபோல நம்முடைய ஆன்மா உயிர் வாழ வேண்டும் என்றால் ஜெபம் தேவை. எவ்வளவு நேரம் உயிர் மூச்சு இல்லாம, மூச்சு விடாம நீங்க இருக்க முடியும்? எவ்வளவு நேரம் மூச்சு விடாம நீங்க இருக்க முடியும்? எத்தனை நிமிடங்கள்? நிமிடங்கள் எங்க, நொடிகள் தான். எத்தனை நொடிகள்? மேக்சிமம் ஒரு நிமிஷம் இல்லைங்களா? ஒரு நிமிஷம் ஆயிட்டு மூச்சு விடணும், ஆனால் விட மாட்டேன் அப்படின்னு என்ன ஆகும்? மயங்கி கீழே விழுந்துடும். எப்படி இந்த உடம்பு இயங்குது, அந்த இயக்கத்துக்கு உயிர் மூச்சு தேவையோ அதுபோல ஒரு கிறிஸ்தவனுடைய ஆன்மா இயங்க வேண்டும் என்றால் அதுக்கு என்ன தேவையாம்? ஆக்சிஜன் தேவை, ஜெபம் தேவை என்று சொல்லப்படுகிறது. மீண்டும் ஏன் ஜெபிக்கிறோம்? நாம் ஜெபிப்பதின் வழியாக நம்முடைய வாழ்க்கையில பல்வேறு துன்பங்கள் மாறுகிறது அல்ல. நான் ஜெபம் பண்றதுனால என் கஷ்டங்கள்லாம் போயிடுது இல்லை. நாம் ஜெபிப்பதனால் நம்முடைய சூழல் மாறுவதில்லை, நாம் ஜெபிப்பதனால் நாம் மாறுகிறோம். எடுத்துக்காட்டாக, ஒரு கஷ்டம் இருக்கிறது, துன்பம் இருக்கிறது, ஒரு பிரச்சனை இருக்கிறது. அந்த துன்பத்தை பார்த்து அந்த துன்பம் மாறாது. ஜெபம் பண்ணால் சில துன்பங்கள், சில கஷ்டங்கள், அந்த சூழல் மாறாது. ஆனால் நாம் ஜெபிப்பதின் வழியாக அந்த சூழல் மாறவில்லை என்றாலும் அந்த சூழலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தைரியம் நமக்கு ஜெபத்தின் வலிமையாக கிடைக்கிறது. பெரியமாட நீங்க நினைச்சு பாருங்க, வாழ்க்கையில் வந்த எல்லா துன்பங்களும் அது தானாக ஜெபத்தின் வழியாக போயிடுச்சா? இல்லை. ஆனால் அந்த துன்பங்களை தாங்கக்கூடிய சக்தி நமக்கு இருந்ததுனால அது மீண்டு வந்திருக்கிறோம். அப்போ நம்முடைய ஜெபம் எதுக்கு தேவை அப்படின்னா, வெறுமனே துன்பங்கள் போயிடும் என்பதற்காக நாம் ஜெபிக்கதில்லை. துன்பங்கள் மத்தியிலும் நம்மை வாழ வைப்பது ஜெபமாக இருக்கிறது. உங்க வாழ்க்கையை எடுத்துக்கங்க. எத்தனை துன்பங்களை நீங்க சந்திச்சு இருக்கிறீங்க, எத்தனை சவால்களை சந்தித்து இருக்கிறீங்க. அதில் இருந்து விடை பெற்று இன்றைக்கு இந்த நொடி பொழுதிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அது உங்களுடைய ஜெபம். ஜெபத்தின் வழியமாக தைரியத்தை நாம் பெற்றிருக்கோம். ஜெபத்தின் வழியாக நாம் வலிமையை பெற்றிருக்கோம். சரி, பார்த்துக்கலாம். கடவுள் நம்மை கைவிட மாட்டார். இன்னைக்கெல்லாம் நாளைக்கு கடவுள் என்னை தூக்கி விடுவார், தாங்கிக் கொள்வார். இந்த ஜெபம்தான் எத்தனை காலமாக பல்வேறு சூழல்கள் மத்தியிலும் நம்மை காத்து வந்திருக்கிறது. எனவே நாம் ஜெபிக்க வேண்டாம். பிரியமானவர்களே, ஏன் ஜெபிக்கணும்? ஜெபிக்கிற போது நம்முடைய அகந்தை குறையும். ஜெபிக்கிற போது நம்முடைய ஆணவம் குறையும். ஜெபிக்கிற போது நான் தான் என்கிற ஈகோ நம்மை விட்டு குறையும். ஜெபம் நம்மை பக்குவமான மனிதர்களாக மாற்றுகிறது. ஜெபிக்காதவங்க நீங்க பாருங்களேன், அவங்க பேச பேச்சு, அவங்க நடந்து கொள்ற விதம், அவங்களுடைய பிஹேவியர் நீங்க பார்த்துருக்கலாம். ஜெபம் நம்மை பக்குவப்படுத்துகிறது. இப்படிதான் பேசணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நடந்து கொள்ள வேண்டும். சில பேர் எக்ஸெப்ஷன் இருப்பாங்க. இங்கே நல்லா ஜெபம் பண்ணாங்க, வெளியே போயிட்டு பயமா சண்டை போடும், அது எக்ஸெப்ஷன். ஆனால் பெரும்பான்மையாக ஜெபிக்கிறவர்களிடம் ஒரு பணிவு இருக்கும், எப்படி பேசணும் என்ற ஒரு பக்குவம் இருக்கும். ஆக ஏன் ஜெபிக்கணும்? அது நம்மை பக்குவம் உள்ளவர்களாக அது மாற்றுகிறது. பெரியமானவர்களே, சில சமயத்தில் நாம் நினைக்கிறோம் ஜெபம் அது வீணான நேரம், நாம் நேரத்தை வீணாக்க வேண்டாம். கோயிலுக்கு போயிட்டு ஏன் ஜெப நேரத்தை வீணாக்குறீங்க? ஆராதனைக்கு போட்டு ஏன் நேரத்தை வீணாக்குறீங்க? ஜெபத்தின் வழியா என்ன கிடைக்க போகுது என்று ஜெபிக்காமல் இருக்கிறோம். ஐ எம் டூ பிஸி, நான் ரொம்ப வேலையா இருக்கேன்,
எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது, ஆஃபீஸ் போகணும், வீட்டுக்கு வரணும், சமைக்கணும், இது செய்யணும் அது செய்யணும் என்று சொல்லி நாம் நிறைய வேலைகள். அதனால் நான் ஏன் ஜெபிக்கதில்லை? நான் நிறைய வேலை இருக்குது, ஜெபிப்பதில்லை. பிரியமானவர்களே, ஜெபிப்பது என்பது வீணான நேரம் அல்ல. அது என்னுடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ள விதமாய் மாற்றக்கூடியது. அது நம்முடைய வாழ்நாட்களுக்கு ஆண்டவருடைய கிருபையை கொண்டு வரக்கூடியது. அது பிளஸ்ஸிங். இட் இஸ் நாட் வேஸ்டிங், இட் இஸ் இன்வெஸ்டிங். நாம் ஜெபிக்கிற நேரம் இஸ் நாட் வேஸ்டிங், அது மாறாக இன்வெஸ்டிங். அது நாம் மூலதனம், அது நாம் ஜெபம் நம்முடைய மூலதனமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்போ இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் வேண்டுதல் செய்யும் போது நீங்கள் ஜெபிக்கணும்னு சொல்கிறார். விவிலியத்தில் பல்வேறு இடங்களிலே ஜெபிக்கணும் என்கின்ற அந்த கான்செப்ட், அந்த செய்தி நமக்கு கிடைக்கிறது. இன்னைக்கு நாம் திருப்பலி, ஆராதனை, ஜெபமாலை இதெல்லாம் விட்டுட்டு வேறு என்ன ஜெபம் செய்கிறோம்? வேறு என்ன டைம் ஜெபத்துக்கு கொடுக்கிறோம்? பூசைக்கு வருவது இது காமன், எல்லாம் செய்யணும். தனிப்பட்ட விதமாக நாம் ஜெபிக்கிற டைம் எவ்வளவு? நாம் ஜெபிக்கிற நேரம் எவ்வளவு நேரம் நாம் ஜெபத்துக்கு தனிப்பட்ட விதத்தில் நாம் உட்கார்ந்து ஜெபிக்கிறோம்? யோசிப்போம். அப்போ இன்றைக்கு ஆண்டு சொல்கிறார், நீங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் ஜெபிக்கிற போது உங்களுடைய உள்ளறைக்கு சென்று கதவுகளை தாளிட்டு நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டு சொல்றார், தவ காலத்தில் ஜெபம், நோன்பு, தானம், இந்த 3 காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று திரு அவை நம்மை எதிர்பார்க்கிறது. அதில் முதல்ல வருவது என்னது? ஜெபம் செய்யணும். ஆக பிரியமானவர்கள், இன்றைக்கு முதல் செய்தி, ஜெபிப்பவர்களாக நாம் இருக்கிறோமா? நான் ஏற்கனவே சொன்னது போல, ஜெபம் செய்யாத கிறிஸ்தவர், ஜெபம் செய்யாத மனிதர்கள், உடல் இருக்கிறது, உயிர் இல்லை. அந்த உடல் இருந்தும் பயனில்லை. அங்கே எந்த விதமான ஆக்ஷன் இருக்காது, எந்த விதமான உணர்வு இருக்காது, எந்த விதமான ஃபீலிங்ஸ் இருக்காது. உங்கள் வாழ்க்கையில் ஜெபம் செய்யாமல் சாப்பிட்றோம், ஜெபம் செய்யாமல் சம்பாதிக்கிறோம், ஜெபம் செய்யாமல் தூங்குகிறோம், ஜெபம் செய்யாமல் பல்வேறு காரியங்களை செய்கிறோம். ஆனால் வாழ்க்கையில் நிம்மதி, அமைதி என்பது இதனால் வந்துவிடாது. எப்போது இவை அனைத்தோடும் கடவுளை சேர்த்துக் கொள்கிறோமோ அப்போதுதான் அது உண்மையான அமைதிக்கும் நிம்மதிக்கும் இட்டுச் செல்லும். நீங்கள் ஒரு விருந்துக்கு போகிறீங்க, தட்டு நிறைய விற்கிறாங்க, எல்லாத்தையும் பொரியல் அது இதுன்னு விற்கிறாங்க, அதோடு சேர்த்து சாதத்தை வைப்பாங்க இல்லைங்களா? எல்லா பொரியலும் வச்சுட்டு சாதம் கிடையாது அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? சாதம்லாம் கிடையாது, வெறும் பொரியல் தான், வெண்டைக்காய் பொரியல், கத்திரிக்காய் பொரியல் அதுன்னு சொல்லிட்டு வச்சுட்டு சாதம் கிடையாதுன்னு சொன்னால் அது விருந்துன்னு சொல்லுவீங்களா? என்னங்க, சாப்பாடு பற்றி தானே பேசுகிறேன், எது தியாலஜி பற்றியா பேசுகிறேன்? நான் சாப்பாடு தானே, அது விருந்துன்னு சொல்லுவோமா? அது அப்போ என்னங்க, சாப்பாடு போடலையா? இதையா சாப்பாடு, இதுவா விருந்து? வாழ்க்கையில் பணம் இருக்குது, வேலை இருக்குது, படிப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது, பொரியலை போல். நடுவில் என்ன இருக்கணும்? சாதம் இருக்கணும், நடுவில் கடவுள் இருக்கணும். என் வாழ்க்கையினுடைய மையம் கடவுளாக இருக்க வேணும். அது இல்லாமல் அது விருந்து அப்படின்னு சொல்ல முடியாது, அது இல்லாமல் வாழ்க்கை அப்படின்னு சொல்ல முடியாது. ஜெபம், ஆண்டு சொல்ல ஜெபியுங்கள். 2வது, இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பாகவே, வேண்டுவதற்கு முன்பாகவே உங்களுடைய தேவையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் என்று உணருங்கள். என்ன சொல்றாரு? நீங்க ஜெபம் செய்கிறீங்க, நிறைய வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க, நிறைய வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்றீங்க, அதனால் நீங்கள் தேவையானதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று அப்படி எண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பாக உங்களுடைய கடவுள் உங்களுடைய தேவையை அறிந்திருக்கிறார். நீங்க ஜெபம் செய்கிற போது நம்பிக்கையோடு செய்யுங்கன்னு சொல்றார். நீங்க ஜெபிக்கிற போது நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுங்க. பல சமயத்தில் நம்முடைய ஜெபம் வெறும் வார்த்தைகளாக இருக்கிறது. வெறும் வார்த்தை, வெறும் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, மனப்பாடு ஜெபங்கள். நாம் குழந்தையிலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த ஜெபங்களை மனப்பாடமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் ஒன்லி மவுத், நாட் ஃப்ரம் ஹார்ட். வார்த்தைகளை மட்டும் நாம் ஜெபமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம், பயனில்லை. இதை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என நம்புங்கள்.
அப்போது அது உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உங்களுடைய ஒவ்வொரு ஜெபம் எங்கிருந்து வரணும் அப்படின்னா, இங்கிருந்து அல்ல, இங்கிருந்து அல்ல, இது இங்கிருந்து வர வேண்டும். ஒரு பையன், ஒரு குழந்தை அல்லது அப்பா அம்மா, இந்த மாணவன், இந்த பையன் அல்லது பொண்ணு தன்னுடைய அப்பா அம்மாவுக்கிட்ட ஒரு வேண்டுதல், ஒரு தேவையை கேட்க போறான். தனக்கு தேவையானதை கேட்பதற்கு அந்த பையன் நிறைய வார்த்தைகளை அல்லது ஒரு இலக்கணமான வார்த்தைகளை, கவிதை நடையில வார்த்தைகளை அப்படியே சொல்லி தன்னுடைய தேவையை சொல்லணும் என்ற அவசியம் கிடையாது, இல்லையா? அப்படியே சரியா கிராமரை இலக்கணம் வைத்து இதுதான் என்னுடைய தேவை என்ற ஒரு பையன் சொன்னால்தான் அப்பா அவனுடைய தேவையை புரிந்து கொள்வாரா? இல்லை. அவனுடைய முகத்தை பார்த்து அப்பா புரிந்து கொள்வார். அவனுடைய அசைவுகளை பார்த்து அப்பா இவனுக்கு ஏதோ தேவை என்று தெரிந்து கொள்வார், அம்மா தேவை என்று தெரிந்து கொள்வாங்க. பிரியமான ஆண்டவரிடம் நாம் சொல்லக்கூடிய வார்த்தை ரொம்ப முக்கியமானது கிடையாது. நாம் இந்த வார்த்தைகளை சொன்னால்தான் ஆண்டவருக்கு தெரியும், இப்படி சொன்னால்தான் ஆண்டவருக்கு தெரியும் கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு, எந்த அளவுக்கு மனமாற உள்ளத்தோடு நீங்கள் இறைவனிடம் நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ, அது நிறைய வார்த்தைகள் வேண்டாம், ஒரு வார்த்தையானாலும், ஏன் உங்களுடைய மௌனம் கூட ஜெபமாக மாற்றலாம். பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபத்தில் நம்பிக்கை அதிகமாக இருக்கா, வார்த்தைகள் அதிகமாக இருக்கா? வார்த்தைகளை மட்டும் நாம் ஜெபமாக சொல்லி கொண்டிருக்கிறோமா? என் மனசில் இருக்கக்கூடிய நம்பிக்கையிலே நான் அது ஜெபத்தை ஆண்டவரிடம் செலுத்துகிறேன். அப்போ ரெண்டாவது செய்தி, நம்முடைய ஜெபத்தில் என்ன இருக்கணும் அப்படின்னா, அதிகமான வார்த்தைகள் அல்ல, அதிகமான ஃப்ரேஸ் கிடையாது, அதிகமான வாக்கியங்கள் அல்ல, அதிகமான மனப்பாடு ஜெபங்கள் அல்ல, மாறாக நம்பிக்கை, நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள், அதுதான் உண்மையான ஜெபம். பெரியமானவர்களே, மூன்றாவதாக இன்றைய வாசகத்தினுடைய பின்பகுதி ஆண்டவர் இயேசு தன்னுடைய ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கிறார். இந்த ஜெபத்தில் இருக்கக்கூடிய கண்டென்ட், அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நான் சொல்வதற்கு முன்னாடி, இந்த அவர் ஃபாதர், இந்த விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை என்கிற ஜெபத்தை நாம் எல்லோருமே சொல்லுவோம். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு தடவையாவது நம்ம சொல்லுவோம், இல்லையா? என்ன டவுட்டாக தலையாட்டுறீங்க? ஆமாவா இல்லையா? ஒரு தடவை ரொம்ப குறைவு, ஒரு தடவையாக நம்ம சொல்லுவோம். பிரியமானவர்களே, இந்த தனிப்பட்ட விதத்தில் இந்த ஜெபத்தை நான் சொல்லுகிற போது இது தனிப்பட்ட ஜெபமாக மாறுகிறதான்னா தனிப்பட்ட ஜெபம் கிடையாது. நீங்கள் ஆஃபாது விண்ணுலகிற்கு தந்தை என்கிற ஜெபம் ஒருபோதும் தனிப்பட்ட ஜெபம் அல்ல. இட் இஸ் நாட் a personal prayer. நீங்கள் தனியாக ஜெபித்தாலும் இட் இஸ் நாட் personal prayer. இட் இஸ் a community prayer. குழு ஜெபம், குடும்ப ஜெபம். எப்படி? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, என் தந்தையே கிடையாது, ஒருமை கிடையாது. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, நான் தனியா ஜெபிச்சாலும் எப்படி ஜெபிக்கணும்? எங்கள் தந்தையே. அப்போ கடவுள் எனக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, எல்லோருக்கும் சொந்தம். ஆக இந்த ஜெபத்தை நீங்கள் ஜெபிக்கிற போது, நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் ஜெபித்தாலும் நீங்கள் எல்லோருக்குமாய் ஜெபிக்கிறீர்கள். நீங்கள் தனியாக உட்கார்ந்து ஜெபித்தாலும் நீங்கள் எல்லாருக்குமாய் ஜெபிக்கிறீர்கள். அது குடும்பத்துக்காக ஜெபிக்கிற ஜெபமாக எடுத்துக்கொள்ளலாம், உங்களோடு இருக்கக்கூடிய உற்றார் உறவினருக்காக ஜெபிக்கிற ஜெபமாக எடுத்துக்கொள்ளலாம், உங்களுடைய அன்பியத்துக்காக ஜெபிக்கிற ஜெபமாக எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் யாரை நினைத்து சொல்கிறீர்களோ அவர் அனைவருமே இந்த ஜெபத்திலே ஒன்று சேர்கிறார்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, எங்கள் அன்றாட உணவை, ஏன் அன்றாட உணவை கிடையாது, என்னுடைய அன்றாட உணவு, எனக்கு மட்டும் சாப்பாடு கொடுங்க ஆண்டவரே, மற்றவெல்லாம் பட்டினா செத்து போட்டோம் இல்லை, எங்கள் அன்றாட உணவை இன்று எனக்கு தாரும். அப்படியா? எங்களுக்கு தாரும். அப்போ அடுத்தவனுடைய தேவைக்காக நாம் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எனக்கு மட்டுமல்ல எங்களுக்கு தாரும். தொடர்ந்து எங்களுக்கு எதிராக, எனக்கு எதிராக குற்றம் கிடையாது, எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தலும். இப்போ நான் மட்டும் இந்த ஜெபம் சொன்னாலும் இது தனிப்பட்ட ஜெபம் கிடையாது. மாறாக நாம் இந்த ஜெபத்தை சொல்லுகிற போதெல்லாம் மற்றவர்களையும் சேர்த்து சொல்லுகிறோம், மற்றவர்களுக்காகவும் சொல்லுகிறோம். இதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு உங்களுக்கு மட்டும் ஜெபிக்காதீங்க, எல்லாருக்காகவும்
ஜெபிங்க என்பதுதான் இந்த ஜெபத்தினுடைய அடிப்படையான விஷயம். எத்தனை தடவை உங்கள் ஜெபத்தில் அடுத்தவங்க இருக்கிறாங்க? எத்தனை சமயத்தில் அடுத்தவனுடைய தேவைக்காக ஜெபிக்கிறோம்? திருப்பலியில் ஞாயிற்றுக்கிழமையில் அந்த விசுவாசிகள் மன்றாட்டை தவிர மற்ற நேரத்துலலாம் நம்ம யாருக்காக ஜெபிக்கிறோம்? எனக்காக மட்டும். எனக்குன்னு நீங்கள் எனக்காக ஜெபிக்கல, உங்களுக்காக மட்டும். அவரவர் அவங்களுக்காக. அப்போ இயேசுனுடைய ஜெபத்துக்கு மாறாக நாம் ஜெபம் செய்கிறோம். இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்த ஜெபத்துக்கு எதிராக நாம் ஜெபம் செய்கிறோம். சுயநலவாதீன ஜெபம், தன்னல ஜெபம். நான் மட்டும் நல்லா இருக்கணும், என் தேவைகள் மட்டும் பூர்த்தி செய்ய வேண்டும், என்னுடைய கஷ்டங்கள் மட்டும் போகணும். அடுத்தவனை பற்றி பிரச்சனை இல்லை, அடுத்தவனுடைய சோதனை எனக்கு பிரச்சனை கிடையாது, அடுத்தவனுடைய கஷ்டம் எனக்கு பிரச்சனை கிடையாது, அடுத்தவனுடைய தேவை எனக்கு பிரச்சனை கிடையாது, அடுத்தவனுடைய பசி எனக்கு பிரச்சனை கிடையாது, என் தேவை பூர்த்தி செய்ய வேண்டும். இந்த ஜெபத்தை கடவுள் கேட்பாரா? அவர் என்ன ஜெபம் சொல்லி கொடுத்துருக்காரு, நீ என்ன ஜெபம் சொல்லிட்டு இருக்கிற? அவர் என்ன சொல்றாரு? எங்கள் அன்றாட உணவை அடுத்தவனுக்காக ஜெபம் பண்ணு. எங்களுடைய சோதனையிலிருந்து நாங்கள் விடுதலை பெறுவோம், அடுத்தவனுடைய சோதனைக்காக ஜெபம் பண்ணு. நீ உனக்காக மட்டும் ஜெபம் பண்ண என்ன ஜெபம் இது? அவங்களுடைய ஜெபத்தில் தன்னலம் அதிகமாக இருந்தால் அது ஜெபம் அல்ல. மாறாக ஜெபம் என்பது எப்படியாக இருக்க வேண்டுமா? பிறருக்காக ஜெபிப்பதுதான் ஜெபம். நீங்கள் எப்போ அடுத்தவங்களுக்காக அதிகமாக ஜெபிக்கிறீங்களோ அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் வரும். நீங்கள் எப்பெல்லாம் உங்களுக்காக மட்டும் ஜெபிக்கிறீங்களோ உங்களுக்கும் ஆசீர்வாதம் இல்லை, அடுத்தவர்களுக்கும் ஆசீர்வாதம் இல்லை. அப்போ இயேசு சொல்லிக் கொடுத்த ஜெபம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னா, நம்முடைய ஜெபத்தில் அதிகமாக யாரை நினைக்க வேண்டும்? என் தேவை, என்னுடைய நலன், என்னுடைய அக்கறை, என் மகிழ்ச்சி. அப்படியா? அடுத்தவர்களை நினைக்க வேண்டாம், அடுத்தவருடைய தேவைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இப்போ அந்த ஜெபத்துக்குள்ளே வருவோம். ஒரு 7 பீஸ் ஆல்பபெட்ஸில் வருது இல்லையா? பி, MLNOQP, அந்த பி. ஓகே, ஒரு 7 பீஸ் இந்த லார்ட்ஸ் ப்ரேயரில் வருகிறது வேகமாக. இந்த முதல் பி என்னவென்றால் பொசிஷன். பி, பொசிஷன். ஆண்டவர் இயேசு சொல்லிக் கொடுத்த ஜெபத்தில் தந்தையான கடவுள் எங்கு இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே. நம்முடைய கடவுள் எங்கு இருக்கிறார்? விண்ணகத்திலே இருக்கிறார். ஒரு சாதாரண கடவுள் கிடையாது, மண்ணகத்தில் இருக்கக்கூடிய கடவுள் கிடையாது, உங்களை போல என்ன போல கிடையாது. அவர் உயர்ந்தவர், மேலானவர், அவர் சிறந்தவர், எல்லா நன்மைகளுக்கும் பொருந்தியவர். அப்படிப்பட்ட அந்த கடவுள், நம்மை விட மேலாக இருக்கக்கூடிய கடவுள் நமக்கு எப்படி இருக்கிறாராம்? தந்தையாக இருக்கிறார். விண்ணுலகில் இருக்கக்கூடிய எங்கள் தந்தையே. அவர் விண்ணுலகத்தில் இருந்தாலும் அவர் என்னோடு உறவு கொள்கிறார், என்னோடு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறார். அதிகாரம் படைக்கல, நம்மை அடிமைகளாக வைக்கல. மாறாக அவர் விண்ணகத்தில் இருந்தாலும் அந்த பொசிஷனில் இருந்தாலும் ஒரு தந்தையை போல நம்மோடு இருக்கிறார். ஃபர்ஸ்ட் பி, பொசிஷன். ஆண்டவர் மேலாக இருக்கிறார், ஆனால் நம்மோடு உறவு கொள்கிறார், ஒரு தந்தையாக தாயாக உறவு கொள்கிறார். 2வது பி, அவருடைய பெயர் தூயதென போற்ற பெறுக. praising the name of Jesus, praise the name of God. கடவுளுடைய பெயர் போற்றப்பட வேண்டும். அப்ப இயேசு சொல்லக்கூடிய 2வது செய்தி, 2வது பி என்னவென்றால் praise your God. கடவுளை புகழ்ந்து, கடவுளுடைய பெயரை புகழ். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? எப்போ பார்த்தாலும் நான் தான் பண்ணேன், நான் தான் செஞ்சேன், தெரியாதா, நான் தான், என்ன போல யாரும் கிடையாது, என் பெயருக்கு பின்னாடி யூகேஜிலேருந்து டிகிரி போட்டுக்கிறோம், எல்கேஜிலேருந்து டிகிரி போட்டுக்கிறோம். பெயர், நம்முடைய பெயர் போற்றப்பட வேண்டும், நம்முடைய புகழ் எல்லாருக்கும் தெரியணும், என் பெயர் போற்றப்பட வேண்டும். ஆனால் ஆண்டு என்ன சொல்றாரு? யார் பெயர் போற்றப்பட வேண்டும்? தந்தையினுடைய பெயர் போற்றப்பட வேண்டும். பிரைஸ் காட். கடவுளை பிரைஸ் பண்ணுங்க, கடவுளை புகழுங்க. செகண்ட் பி, பொசிஷன், பிரைஸ் காட்ஸ் நேம். 3வதாக நாம் வாசிக்கிறோம், உம்முடைய அரசு வருக. உம்முடைய அரசு வரணும், உம்முடைய திருவுளம் நிறைவேறணும். விண்ணுலகு நிறைவேறுவது போல மண்ணுலகு நிறைவேறணும். காட்ஸ் பிளான், கடவுளுடைய திட்டம் இங்கு நிறைவேற வேண்டும். the purpose of God to be fulfilled. கடவுளுடைய திட்டம் இந்த மண்ணுலகில் வர வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம்.
என் தேவை பூர்த்தி செய்யணும், என்னுடைய திட்டங்கள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும், என்னுடைய முயற்சிகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். கடவுளுடைய திட்டமாவது மண்ணாங்கட்டியாவது அதை அவர் பார்த்துக்கிட்டோம். கடவுள் என்னால் இந்த உலகத்தில் என்ன செய்ய வேண்டும் நினைக்கிறாரோ அதை நான் கேட்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய திட்டம் என்ன? என் வழியாக நீங்கள் என்ன செய்யணும் ஆசைப்படுறீங்க? கடவுளுடைய திட்டம் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். டு ஃபுல்ஃபில் த பர்பஸ் ஆஃப் காட்ஸ் பிளான். த பர்பஸ் யாரும் சொல்லுங்க. 3P அதானே பார்த்தேன். பொசிஷன், கடவுளை புகழ்வது, பிரைசிங் காட். கடவுளை நாம் தான் போட்டு நம்ம பிரைஸ் பண்ணிட்டோமே. 3வது, கடவுளுடைய திட்டம் இந்த உலகிலே நிறைவேற வேண்டும். 4வதாக இந்த ஜெபத்தில் நாம் பார்க்கிறோம் ப்ராவிடன்ஸ். 4வது P, ப்ராவிடன்ஸ். கடவுளுடைய பராமரிப்பு. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, எங்களால் இந்த உலகத்தில் வாழ முடியாது, எங்கள் தேவைகளை நாங்களே பூர்த்தி செய்து கொள்ள முடியாது. உம்முடைய உதவி வேண்டும், உம்முடைய கிருபை வேண்டும். நீங்கள் இல்லாமல் எங்கள் தேவைகளை நாங்களே பூர்த்தி செய்து கொள்ள முடியாது. ஆனால் இன்றைக்கி நாம் என்ன நினைக்கிறோம்? ஐ கேன் டூ எவ்ரி திங், என்னால் எல்லாம் முடியும். கடவுளா? அதெல்லாம் தேவையில்லை. கடவுளுடைய கிருபைலாம் தேவையில்லை. ஐ கேன் டூ மை செல்ஃப். என்னுடைய வெற்றியை நான் பெற்றுக்கொள்ள முடியும், என்னுடைய வாழ்க்கையை நான் பூர்த்தி செய்யக்கூட முடியும். எனக்கு அறிவு இருக்குது, எனக்கு பணம் இருக்குது, ஆற்றல் இருக்குது, யாரும் எனக்கு தேவையில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், யூ நீட் த ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட். கடவுளுடைய பராமரிப்பு உனக்கு வேணும், மனசில் வச்சுக்கோ. இது 4வது. 5வது, பாடன், மன்னிக்கணும். ஃபர்கிவ்னஸ், பாடன். எங்கள் குற்றங்களை மன்னியும். நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பை கேட்கிறோம். இந்த ஜெபத்தில் நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவருடைய இரக்கத்தை கேட்கிறோம். பல சமயத்தில் நம்முடைய பாவங்களை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. நான் என்ன பெரிய பாவம் பண்ணிட்டேன், நான் என்ன ஊர் உலகத்தில் இல்லாத பெரிய பாவம் பண்ணிட்டேன். ஆனால் ஒவ்வொரு தடையும் இந்த ஜெபம் சொல்லுகிற போது நாம் கேட்கிறோம், ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும். we are asking forgiveness. ஆனால் அது உணர்ந்து கேட்குறோமா? அதான் பிரச்சனை. அதை ஃபீல் பண்ணி நம்ம கேட்குறோமா? இல்லை. pardon, asking forgiveness. 6வது, சோதனைக்கு உட்படுத்தாதையும். நம்முடைய வாழ்க்கையில் சோதனை வந்துட்டே இருந்தால் அமைதி போயிடும். நம்முடைய வாழ்க்கையில் கூடிய பீஸ் அது போயிடும். ஆக 6வது P, பீஸ். நாம் அமைதிக்காக ஜெபிக்கிறோம், குழப்பம் இல்லாத வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறோம், பிரச்சனைகள் இல்லாத வாழ்வுக்காக ஜெபிக்கிறோம், சோதனைகள் இல்லாத வாழ்க்கைக்காக ஜெபிக்க சொல்கிறார் ஆண்டவர் இயேசு. 7வது, ப்ரொடெக்ஷன். சோதனையில் இருந்து எங்களை விடுவித்தலும் காப்பாற்றும். ப்ரொடெக்ஷன். பிரியமானவர்களே, இந்த 7P கடவுள் ஒரு சின்ன ஜெபத்தில் நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் கொண்டு வந்து வைக்கிறார். நீ ஆண்டவரை புகழ வேண்டும், ஆண்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். உன்னுடைய தேவைகளை நீயே பூர்த்தி செய்து கொள்ள முடியாது, ஆண்டவருடைய கிருபை வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் அமைதி வேண்டும், குழப்பங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டும். அடுத்தவனை மன்னிக்காமல் நீ நிம்மதியாக வாழ முடியாது. அடுத்தவனோட சண்டை போட்டுக்கிட்டு நீ சமாதானமாக இருக்க முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது. மன்னிப்பை கேளு. நம்மை சுற்றி நிறைய சோதனைகள் வரும், நீங்கள் தடுக்க முடியாது. ஆண்டு இயேசுக்கு சோதனை வந்துச்சு. கடந்த ஞாயிற்றுக்கிழமை வாசத்தை படித்தோம். சோதனை வரும், நீ கடவுள்கிட்ட உதவி கேளு. அந்த சோதனையிலேருந்து நான் விடுவிக்க, என்னை ப்ரொடெக்ட் பண்ணுங்க, பாதுகாக்க எனக்கு கடவுளுடைய உதவி கேளு. ஆக ஒட்டுமொத்தமாக இந்த ஜெபம் நமக்கு சொல்றது என்னன்னா, கிட்ட நீ சரண்டர் ஆக வேண்டும். கடவுளை நீ தான் கதி என்று சொல்லக்கூடிய ஜெபம்தான் இந்த ஜெபம். பிரியமானவர்களே, இந்த ஜெபத்தை தான் நாம் தினந்தோறும் சொல்லுகிறோம். ஆனால் பொருள் உணர்ந்து, அர்த்தம் உணர்ந்து, இதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை உணர்ந்து நாம் சொல்லுகிறோம் என்றால் அதுதான் மிகப்பெரிய டவுட். எல்லாம் நிறைய ஜெபம் பண்ணுவீங்க. உண்மையிலே கத்தோலிக்க மக்களுக்கு த பெஸ்ட் ப்ரேயர் எது? த பெஸ்ட் ப்ரேயர் எதுவாக இருக்கிறது? அந்தோனியாவின் நவநாள், அதில் இந்த மாதிரியே கத்த கற்பித்த ஜெபம். நீங்கள் எதை சொல்லுவீங்க தான் நான் எதிர்பார்ப்பேன். ஏன்னா இன்றைக்கி அதை பற்றி சொன்ன உடனே அதுவாக தான் இருக்குமோ அப்படின்ட்டு. பிரியமானவர்களே, கத்தோலிக்க திருவை நாம் கொடுத்திருக்கிற பெஸ்ட் ப்ரேயர் திருப்பலி. திருப்பலி ப்ரேயர் இது சடங்கல்ல. இந்த பிதாசுதன் போட்டு நாம் தொடங்குகிற அந்த நேரம் முதல் நாம் கடைசியில் சென்று வாருங்கள் திருப்பலி முடி எல்லாமே ப்ரேயர். ஒரு விஷயம் ப்ரேயர் இல்லாத விஷயம் கிடையாது.
ஆனால் நாம் இந்த திருப்பலியை ப்ரேயராக பார்க்கிறோமா, ஜெபமாக பார்க்கிறோமா? பல சமயத்தில் இது சடங்காக பார்க்கிறோம். the holy mass is the best prayer. அந்த பெஸ்ட் ப்ரேயருக்குள்ளே தான் இந்த ஒரு சின்ன ஒரு ஜெபத்தை திருச்சபை உள்ள வச்சிருக்கு. ஆண்டவர் இயேசு சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை நாம் இணைந்து சேர்ந்து ஜெபிப்போம்னு சொல்லிக்கிற போது இந்த ஜெபத்தை சொல்கிறோம். பிரியமானவர்களே, த பெஸ்ட் ப்ரேயர் என்னன்னா பூசை. நீங்கள் பார்ப்பீங்க, சில சமயத்தில் நாம் நிறைய பேர் வருகிறோம், சில சமயத்தில் நாமே கூட செய்வோம். பூசை இங்கே நடக்கும், அந்தோனியர் கிட்ட ஜெபம் பண்ணியிருப்போம். பூசை இங்கே நடக்கும், அங்கே மாதா கிட்ட ஜெபம் பண்ணியிருப்போம். இங்கே பெஸ்ட்டு ப்ரேயர் போயிட்டு இருக்கோம், அங்கே அதை விட கம்மியான ப்ரேயரை நம்ம சொல்லிட்டு அது போதும் அப்படின்னு நம்ம. திருப்படியை விட த பெஸ்டான ப்ரேயர் எதுவும் கிடையாது. இதுதான் திருச்சபை நம்ம சொல்லக்கூடிய ஒரு சத்தியம், உண்மை. அதனால மாசை அவாய்ட் பண்ணிட்டு, மாசை கேன்சல் பண்ணிட்டு புனிதர்கிட்ட ஜெபம் பண்ணா, மாதா கிட்ட ஜெபம் பண்ணா அதெல்லாம் தேவைதான். ஆனால் இதுக்கு பதிலாக அது ஒருபோதும் ஈடாக, பூசைக்கு பதிலாக எந்த ஜெபமும் ஈடாகாது என்பதையும் நாம் புரிந்து கொள்வோம்.